ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. நீங்கள் கேட்க போகிற முதல் கதையின் பெயர் கருப்பு மல்லிகை. இதன் ஆசிரியர் ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார் ஒரு தமிழக எழுத்தாளர். குற்றப்புனைவு மற்றும் துப்பறிவு புனைவு பாணிகளில் 1500க்கும் மேற்பட்ட புதினங்களையும் 2000த்திற்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியுள்ளார். 1980களிலும் 90களிலும் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்த பாக்கெட் நாவல் புத்தகங்களை ஆயிரக்கணக்கில் எழுதியதன் மூலம் புகழ்பெற்றவர். கோயம்புத்தூரைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் கோவை ராமகிருஷ்ணா வித்யாலயத்தில் கல்வி கற்றார். பவானிசாகர் பயிற்சி பள்ளியில் சில காலம் ஆசிரியராக பணியாற்றினார். 1968இல் கல்கண்டு இதழில் தன் முதல் சிறுகதையை வெளியிட்டார். இவரது முதல் புதினம் வாடகைக்கு ஓர் உயிர் 1980இல் வெளியானது. பின் ஆனந்த விகடன், குமுதம் போன்ற வெகுஜன இதழ்களிலும் பெஸ்ட் நாவல், கிரேட் நாவல், கிரைம் நாவல், திகில் நாவல், எவரெஸ்ட் நாவல் போன்ற பாக்கெட் நாவல் பதிப்புகளிலும் இவரது படைப்புகள் வெளியாயின. விவேக், ரூபலா என்ற புகழ்பெற்ற துப்பறியும் ஜோடி பாத்திரங்கள் இவரால் உருவாக்கப்பட்டவை. இவரது சில படைப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஃப்ளாஃப்ட் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளன. 2009ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கருப்பு மல்லிகை என்னும் இக்கதை 2001ஆம் ஆண்டு வாரமலர் இதழில் தொடர்கதையாக அவர் எழுதியது. இந்த கதையில் அவர் கொடுக்கும் சஸ்பென்ஸும் திகிலும் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த கதையின் நாயகி சங்கீதா. இவரை சுற்றித்தான் கதை நகர்கிறது. கருப்பு மல்லிகை என்பது என்ன, என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.